Daily. Taste the Daily. முருகையன் சார் பணக்காரங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு தான் போவீங்களாமா உங்க கூட்டணி அமைச்சரே சொல்றாங்க, அப்படியா? மரியாதைக்குரிய ஐ பெரியசாமி அவர்கள் என்னுடைய வயதுக்கு இணையான ஒரு முதியவர். அவர் இன்னும் பழைய நிலையிலிருந்து கொஞ்சம் மாறாமல் இருக்கிறார் என்று தான் கருதுகிறேன். என்ன நிலையிலிருந்து? பழைய நிலையில்னா சேலம் மணிகண்டன் அவர்கள் அவர் சொன்னதெல்லாம் எல்லாம் உண்மைதான், ஒன்றும் பொய் கிடையாது, அதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான். ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது கூட அவர் ஏழை எளிய மக்களுக்கு, தலித்து மக்களுக்காக எவ்வளோ திட்டங்களையும் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதிலையும் எவ்வளவோ புரட்சிகரமான திட்டங்களை அவர்கள் செய்திருந்தாலும் கூட அப்போது இருந்த அந்த மாவட்ட தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக விமர்சிப்பதற்கு ஏற்ற, அதாவது பூண்டி பாண்டையார், உக்கடை தேவர், சாம்பசிவையர், பட்டுக்கோட்டை சுவாமிநாதன், இது போன்று பணக்காரர்கள், ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், பண்ணையார்கள், அவர்கள் தான் மாவட்ட தலைவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கீழே இறங்கி மக்களிடம் வசூல் பண்ணுவதோ ஊழல் செய்து பணம் சம்பாதிக்கிறதில் அவர் இறங்க மாட்டார்கள். அவங்க பெரிய பணக்காரர்கள், ஆனால் ஒரு மரியாதைக்காக அந்த பதவிகளுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் கட்சி பொறுப்பை ஏற்று செயல்பட்டார்கள், அது உண்மைதான். ஆனால் அதை எப்படி விமர்சிக்கப்பட்டது அன்றைக்கு இருந்த திமுகன்னா ஒன்றுபட்ட திமுக, அப்போ அண்ணா திமுக இல்லை, ஒன்றுபட்ட திமுக எப்படி விமர்சித்தது என்றால், அதாவது பணக்காரர்களின் கட்சி, பண்ணையார்களின் கட்சி அப்படி நான் ஏற்கனவே சொன்ன பேர்களை எல்லாம் சொல்லி அடுக்குவார்கள். அதனால மக்களே, ஏழை எளிய மக்களுக்காக தான் இந்த இயக்கம் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் பின்னாலே வாங்கள், உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று அவர்கள் மிகப்பெரிய விளம்பரமான பேச்சுக்களை அந்த அண்ணா போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் மிக பிரபலமாக, மிக சிறப்பாக நிகழ்ச்சியில இருக்கிறாங்க. காங்கிரஸ் எம்பியை வச்சுட்டே பேசுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் இவங்க ஒன்னும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பழைய பேச்சுகள்லாம் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் பேசிதான் காங்கிரஸ் 67 தோற்கடிக்கப்பட்டது. 67 தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே ஏழை எளிய மக்களினுடைய பிரதிநிதி எல்லாம் திமுகவில் தான் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் மட்டும் நிறைந்த கட்சி தான் காங்கிரஸ் என்று பட்டம் சூட்டி அதை பிரபலமாக விளம்பரப்படுத்தி அதையே பேசி அவர்கள் வெற்றி பெற்றது உண்மை. அந்த சிந்தனை இல்ல அப்போது இருந்த ஐ பெரியசாமி போன்றவர்களுக்கெல்லாம். இன்னும் அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு காங்கிரஸ் எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் கண்டுவிட்டது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்க தலைவர்களை விட திமுக, அண்ணா திமுக இருக்க தலைவர்கள் தான், மாவட்ட செயலாளர்கள் தான் வசதி படைத்தவர்கள். அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து விட்டார்கள், எல்லோரும் வளர்ந்திருக்கிறார்கள். நல்லா அது எதனால ஊழல்னால வளர்ந்து விட்டார்கள்லாம் சொல்ல தயாரா இல்லை. ஆனால் காங்கிரஸில் உள்ள தலைவர்களை விட திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள், பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கு இருக்கிறது தான் உண்மை. அதனால காங்கிரஸ்ல இருந்த பழைய பண்ணையார்கள், பழைய பணக்காரர்கள் அதையெல்லாம் அவர் ஓரளவுக்கு மனதில் இன்னும் போல, அவருக்கு வயசாகி போச்சு இல்ல, அவருக்கு இன்னும் மனசுல போல. அந்த நினைப்புல கட்சியை அப்படி விமர்சிக்கிறாங்க, உங்க கட்சி நிர்வாகிகள் அந்த நிலை இல்லங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல கரூர்ல ஒரு நிர்வாகிய, காங்கிரஸ் நிர்வாகிய திமுக எதிர்வினையாற்றுனீங்களே, அப்ப அதோட நின்றுக்கணும்ல. நேற்று திரும்ப விருதுநகர்ல காங்கிரஸ் நிர்வாகிய திரும்ப திமுக எல்லாருமே ஒரே மாதிரி பேசக்கூடியவர் அல்ல. அதுல சிலர் தவறான முறையில் எல்லாம் வார்த்தைகளை விடுகிறார்கள். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு சேதத்தை ஏற்படுத்தும், நமது குளறுபடிகளை பண்ணோம், அங்கே சிக்கல் உருவாக்கும் என்றெல்லாம் சிந்திக்காமல் எதையோ வார்த்தைகளை ஒரு சில தலைவர்கள் விட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அடிப்படையாக இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி மதசார்பற்ற ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக அதை நம்ம கொண்டு வரணும். இந்தியாவில் பிஜேபியினுடைய வளர்ச்சியோ, பிஜேபியினுடைய அந்த அதிகாரமோ தமிழ்நாட்டிலையும் பிரகாசித்து விடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக பாஜக பின்னாடி போய் ஒளியுது அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனா இப்ப உங்களை விமர்சிக்கிறாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லாம சொல்லுவது கண்டிக்கத்தக்கது, அப்படி பேசக்கூடாது. அதுக்கு நம்ம கார்த்திக் சிதம்பரம் சிறப்பான பதில். உங்க தலைவர் சொல்லிருக்கணும் கார்த்திக் சிதம்பரம் சொன்னது எங்க தலைவர் தான், அவரு ஒரு தலைவர் தான், எம்பி, அவரே சொல்லியிருக்காரு அது ஒரு குப்பை அல்லுங்க அப்படிங்கிறாரு. அதுதான், அது போதுமானது. ஆனா கூட்டணியில முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினோ
எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இவங்க தான் முடிவு பண்றாங்க. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், எங்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸே 2 பிரிவா இருக்காங்க. ஒருத்தர் திமுக வேணும், அது எப்பவுமே இல்ல. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு நேத்து அல்ல, எப்பவுமே இருக்கும். மூப்பனார், வாழப்பாடி இப்படியே மாத்தி மாத்தி இதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க இயக்கம் அழிக்கப்படவில்லை. எங்கள் இயக்கம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டு காலம் ஆட்சி அதிகார பொறுப்பிலே இல்லாமல் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலம் எந்த விதமான ஆட்சி அதிகார பொறுப்பில் இல்லாமல் இருந்தாலும் கூட எங்கள் இயக்கம் உயிரோடு இருப்பதற்கு என்ன காரணம்னா பெருந்தலைவர் காமராஜர் மீது கொண்டுள்ள பற்றும் அந்த இயக்கத்தின் மீது வைக்கின்ற பாசம் தான் காரணம். இந்திய நாட்டை நேசிப்பதுதான் ஒரு தேசியவாதிகள் அவர் சொன்னது சேலம் மணிகண்டன் சொன்னது போல 71ல பெருந்தலைவர் காமராஜ் வாழ்கின்ற இந்த மாளிகையை பாருங்கள், ஏழை பங்காளன் வாழ்கின்ற மாளிகையை பாருங்கள் என்று போஸ்ட் அடிச்சு ஒட்டி தான் வெற்றி பெற்றார்கள். பெருந்தலைவர் காமராஜர் மட்டும் கன்னியாகுமரியில் ஜெயிச்சார். எம்பிக்கு 15 எம்எல்ஏக்கள் தான் ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் இப்படி எல்லாம் பொய் சொல்லி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்னென்ன இருக்கு காங்கிரஸ் கூட கூட்டணியே இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஸ்டாலின். திரும்ப அவங்க கூட தான் கூட்டணி வச்சுட்டு நீங்க இருக்கிறீங்க, திமுக செய்யற பாவத்துக்கெல்லாம் பாவ மூட்டைகளை நீங்க சுமக்குறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு. மேல உள்ள பற்று பாசத்தினால அண்ணா திமுக இப்படி விமர்சித்தால் நான் வரவேற்பேன். அது அல்ல, திமுகவை தோற்கடிப்பதன் மூலமாக தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த சுய சிந்தனையோடு தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதுதான் உண்மை. எங்களுடைய அடிப்படை தெரியுமா, இங்க திமுக அண்ணா திமுக இல்ல, நாங்கள் தேசியவாதி. அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்க்கிறோம். அப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிற அண்ணா திமுகவோடு நாங்கள் கூட்டணி வர முடியாது. ஏற்கனவே ஒன்று திமுகவோட சேருவோம், இல்லை அண்ணா திமுகவோட சேருவோம். இப்படிதான் மாத்தி மாத்தி சேர்ந்து பல காலம் எம்ஜிஆரோட இருந்திருக்கிறோம், ஜெயலலிதாவோட இருந்திருக்கிறோம். அப்படியெல்லாம் நாங்கள் இருந்தால் தான். ஆனால் இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பாரதிய ஜனதா பக்கம் போகல அண்ணா திமுக. இன்னைக்கு பாரதிய ஜனதா பக்கம் போனதனால் எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லைங்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக எதிர்க்கிறது. நம்மளை விட்டா இவங்களுக்கு காங்கிரஸ்க்கு வேற வழியே இல்லை அப்படின்றதுனால எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிக்கிறாங்க. நீங்க அப்படியே அடி வாங்கிக்கிட்டு சும்மாவே இருந்த முடிச்சுன்னா ஒண்ணுலாம் போனதால 25 சீட்டு கொடுத்தாங்க, இதுல 20க்கு வந்துருவாங்க. அதனால எங்கள் கட்சியிலையும் எங்களுக்கும் தெம்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. நாங்கள் முழுமையாக உங்களிடம் பணிந்து கிடக்கவில்லை. எங்களுக்கும் சுய இது இருக்கு, சுய உணர்வு இருக்கு அப்படின்னு காட்டுறது தான் இப்போ ஐ பெரியசாமி போன்றவர்கள் பேசுவதற்கு கார்த்தி சிதம்பரம் போன்றவர் சரியான பதிலடி கொடுக்கிறார். போதுமா, ஒரே ஒருத்தர் தான் எதிர்வினையாற்றி இருக்கிறார், மத்த எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் அமைதியா தான் இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான எதிர்ப்பு? அதெல்லாம் பதிலடி வரும். இன்னைக்கு சொல்லிருக்காரு, சொல்லலாமா இல்லையா? பயந்து கொண்டிருக்கிற கட்சி அல்ல காங்கிரஸ். ஆட்சி அதிகாரத்தை பார்க்காத கட்சி அல்ல. திமுகவோட இருந்து ஒரு 10 பேர் எம்பியும் ஒரு 20 பேர் எம்எல்ஏ ஆவது மட்டுமே எங்கள் குறிக்கோள் அல்ல. என்ன, அகில இந்திய அளவில் பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு 22 எம்பி இருக்காங்க, எங்களுக்கு ஒரு 100 எம்பி இருக்காங்க. அது ஒரு பாராளுமன்ற கூட்டமைப்பு என்ற வகையில் இந்தியா கூட்டணியில் ஒரு பலமிக்க கட்சிகளாக இருப்பதனால் இதையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறோமே தவிர எங்களுடைய அகில இந்திய தலைமையும் தமிழ்நாடு தலைமையும் ஓரளவுக்கு ஒருங்கிணைந்து போகிறார்கள். அதுவும் இருக்கு மேடம். இது மாதிரி நாங்க பேசினாதான் மேடம் எங்களுக்கு 25 30 கொடுப்பாங்க. அதுவும் உண்மைதான். நீங்க அகில நான் பேசுறேன் பாருங்க. நான் செய்தி தொடர்பாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரே பேசுறதுக்கு சமம் நான் பேசுவது, புரியுதுங்களா? நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். ஐ பெரியசாமி போன்றவர்கள் பேசுவது, ஆர் ராஜா போன்றவர்கள் பேசுவதெல்லாம் எங்களால் ஏற்க முடியாது. திமுகவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தலைவர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அது இந்தியா கூட்டணிக்கு பலமிழக்க செய்யக்கூடிய வார்த்தைகள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் உணர்ந்து கொண்டு அவர்களை கண்டிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான கோரிக்கை. பழைய சிந்தனையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் ஒரு அருமையான ஒரு காங்கிரஸ். இன்னைக்கு ராகுல் காந்தி ஏழை எளிய மக்களோட பழகக்கூடிய, அவர்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு துடிக்கிற ஒரு தலைவர். அந்த தலைவர் இன்னைக்கு கன்னியாகுமரியில சுற்றுப்பயணம் மக்களுக்காக இருக்கிற இயக்கம் திமுக. திமுகவுக்கு நிகரான இயக்கம் எந்த ஒரு இயக்கமும் இல்ல அப்படின்னு எம்பி ஜோதிமணியை வச்சுட்டு சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி மக்களுக்கான இயக்கம் இல்ல அப்படின்றதான அவர் மறைமுகமா சொல்றாரு. இல்ல, மக்களுக்கான இயக்கமா இல்லையா என்பதை தமிழ்நாட்டில் இவர்கள் மட்டும் முடிவு செய்து விட முடியாது. அகில இந்திய அளவில் நாங்கள் தான் எதிர்கட்சி.
அதை ஏத்துக்கிறீங்களா? 100 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி நாங்கள். நீங்க இவங்க ஒரு மாநில கட்சிங்க, நாங்க ஒரு அகில இந்திய கட்சி. அகில அந்த அளவில் வந்து சில முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பீகார்ல ஒரு பிரச்சனைன்னு அவர் ஊர்வலம் போகும்பொழுது இவர் போய் அதில் பேசுறாரு, நம்ம ஸ்டாலின் போய் பேசுறாரு. இங்க ஒரு கூட்டம்னு வரும்பொழுது அவர் இங்க வந்து பேசுறாரு. அது மாதிரி வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இன்னும் இருந்து கொண்டிருக்கு. அந்த தலைமை நெருக்கமாக இருக்கிறார்கள். அதாவது பிரதேஷ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உணர்வுபூர்வமா அவங்க 2 பேரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுகிறார்கள். அதை நம்பிதான் இவர்கள் போன்றவர்கள், இவர்கள் போன்று உணர்வற்றவர்கள், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பழைய சிந்தனையிலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள்லாம் நான் அப்படி எல்லாம் பேச போனேன்னா நீலகண்டன் இந்த மணிகண்டன் சொன்னது போல நீங்க வந்து அப்படியெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டினவங்க காமராஜர் இறந்த உடனே என்ன பண்ணாங்க? எந்த வீட்டை காமராஜருடைய சொந்த மாளிகை என்று சொன்ன அதே கலைஞர் காமராஜ் இறந்த உடனே ஆந்திராவில் உள்ள ஒரு ரெட்டியிடம், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அவரிடம் 2 கோடி ரூபாய் கவர்மெண்ட் பணத்துல அந்த இடத்தை வாங்கி காமராஜர் நினைவு இல்லம் என்று சென்னையில தீநகர்ல வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அது வந்து யார் கொண்டு வந்தது? ஒரு கலைஞர் தான் கொண்டாரு. காமராஜர் சாலை என்று யார் வைத்தது? அவருடைய மணிமண்டபத்தை கட்டி யார் கொண்டது? பாருங்க, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் என்ற அடிப்படையில் தான் கலைஞர் வந்து காமராஜருக்கு செய்த இழிவுக்கெல்லாம் அவர் ஈடு செய்து விட்டார் என்று நம்பிதான் நாங்கள் திமுக கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க முருகையா, நீங்க ஒரு மூத்த தலைவர், தவறான வரலாற்றுக்கு தப்பான ஒரு செய்தியை பதிவிடக்கூடாது. பெருந்தலைவர் கேட்டுட்டு வாங்க. பெருந்தலைவர் காமராஜர் மறைவுக்கு பின்பு அவர் இருந்த திருமலைப்பிள்ளை வாடகை வீட்டை விலை கொடுத்து வாங்கி அரசுடைமை ஆக்கினது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சொல்ல முடியும் சார், யாராவது சொன்னாங்க சார், சென்றவரே அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி. அதுதான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் எடுத்து பேசலையே, என்னுடைய தலைவன் சொன்ன எம்ஜிஆர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் அது பண்ணார் தான் என்னால சொல்ல முடியும். அது யாராவது தூண்டுகோலா இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே அதாவது காமராஜர் இறந்த பிறகு அவருக்கு மரியாதை செய்தவர் கலைஞர்னு சொல்றாருல்ல. நீ காமராஜர் இறந்தவுடன் இன்றைக்கு காங்கிரஸ் தொண்டர்கள், இன்னைக்கு கேளுங்க, பீட்டர் அல்போன்ஸை கேளுங்க, அவரை கூப்பிட்டு இவரை நெடுமாறனை கூப்பிட்டு கேளுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காமராஜருக்கு எங்களுக்கு அவருக்கு சமாதி வந்து கடற்கரை ஓரத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று போய் அழுதார்கள். வேண்டுமென்றே அந்த இடத்துல இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி நீ எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு போய் வச்சீங்க. அன்றைக்கு கொடுக்க முடியாது என்று மறுத்தவர் அதே சமயத்துல கருணாநிதிக்கு சமாதி வைக்க வேண்டும் என்று இடம் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால மரியாதையை நீ எங்க கத்துக்கணும். உங்க ஆளு நினைவிடம் வைப்பதை விட காந்தியினுடைய சீடனாக தெளிவாக காங்கிரஸ் கேட்டது கடற்கரை ஓரத்துல தான். ஓகே, நன்றி முருகன் சார். தமிழக காங்கிரஸே ஒற்றுமையா இல்ல, அதனாலதான் திமுக அவங்களை எப்படி அவமதிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள என்ன நடக்குது மேடம்? மணிகண்டன்லாம் வந்து என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி விஜய் கூட பேசினதுக்கு பல விதமான கருத்து சொல்றாங்க. அது இல்ல, 41 பேர் இறந்து போய்விட்ட ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சி இந்திய அளவில் பரவி இருக்கிறது. அதை அறிந்த ராகுல் காந்தி என்ன பண்றாரு, தன்மை மிக்க ஒரு தலைவரா தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கிட்ட வந்து என்ன நடந்தது என்று கேட்டு தெரிந்து கொள்கிறார்.
அடுத்தது விஜய் அந்த இடத்தில் இருந்தவர், அந்த விழாவுக்கு தலைவராக இருந்தவர்ங்கிறதுனால அவர்கிட்ட முக்கியம். அதை விட்டுட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினாரு, இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு போனாரு, அதெல்லாம் அப்படி எல்லாம் வந்து அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாடு காங்கிரஸ்லயே திமுக கூட இருக்கணும்னு ஒரு சாரணம் இருக்கு, திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஒரு சாரணம் நினைக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரெண்டு கட்சிக்கும் எல்லா விதத்திலையும் ஒத்து போகக்கூடிய கருத்துக்கள் இருந்தா ஒரே கட்சி ஆயிரலாங்க. எதுக்கு ரெண்டு கட்சி வச்சிருக்கோம்? அப்படி இல்ல. திமுகவிலையும் காங்கிரஸை வந்து வெறுக்கிறவங்க இருக்கிறோம், ஆதரிக்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி எங்கள்லயும் வந்து திமுகவை ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறோம், இல்ல வேண்டாம் நினைக்கிறவங்களும் இருக்கிறோம். ஆனாலும் கூட இது ஒரு அகில இந்திய கட்சி, அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டனாக எங்க திமுக பத்தி என்ன விமர்சிக்க சொன்னீங்கன்னா ஒரு மணி நேரம் விமர்சிப்பாங்க, அது வேறு. ஆனால் வந்து அது வேறு. நாங்கள் திமுக விமர்சிக்க சொன்னால் உங்களை எல்லாம் விட அதிகமா விமர்சிச்சால்தான் அது வேறு. ஆனால் ஒரு அகில இந்திய ஒரு கட்சி, அகில இந்திய தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அரசியல் ரீதியா அதன் வழியிலே பின்பற்றுவதுதான் என் கட்சியினுடைய தொண்டன்கிற அடிப்படையில் போகிறோம். அதாவது என்ன முடிவு மாற்றிக்கொள்வோம். தொண்டர்களுடைய எண்ணத்தை தலைமை பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால் அந்த கட்சி உடையும். அந்த நிலைமையில தான் இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கிறது தான் என்னுடைய பொருள். என்னன்னா, நீங்க தொண்டர்கள் என்ன நிலைமையில இருக்காங்கன்னா, திமுகவோட இனி கூட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால தான் அதுதான் ராஜேஷ்குமார் சொல்லுகிறாரு, நீ இன்னும் ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேன். கொடுக்கவில்லை என்ற வெளியே போவான்றாரு. கருத்து என்ன? போவான்றாரு. சீட்டு கொடுங்க, என்ன பொருள்? எனக்கு நீ கொடுக்கல, நான் வெளியே போயிடுவான்றாரு. அதுதாங்க தொண்டர்களுடைய எண்ணம். 1996 சீட்ல வச்சு 5 ஆண்டு காலம் கலைஞர் ஆண்ட போது கூட நான் தான் குரல் கொடுத்தேன். என்ன எங்களுக்கு ஆட்சியில் கொடுங்கள், 2-3 அமைச்சர்களை காமராஜ் தொண்டர்களை அமைச்சராக கோரிக்கை வச்சோம். அதான் சும்மா நீங்க கேட்டுட்டு இருக்க வேண்டிய அததான் தொண்டர்கள் சொல்றாங்க. எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருப்பீங்க? வெளியே போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.